மனித உடல் போனால் என்ன, இதே ரூபத்தில் என் அருகிலே இரு அப்படின்னு சொல்லிட்டு தன் மீது அதீத பக்தி கொண்ட ஒரு பக்தரை தன் அருகிலே முருகபெருமான் வச்சுக்கிட்டாரு. அவர் யாருன்னு தெரியுமா? அது என்ன ரூபம்னு உங்களுக்கு தெரியுமா? முருக பக்தரான அருணகிரிநாதர் மீது போராமை கொண்ட சம்பந்தாண்டான் அப்படின்ற புலவன் அருணகிரிநாதரை பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால சூழ்ச்சி செய்து திருவண்ணாமலை மன்னரான பிரபுட தேவர் மூலமாக அருணகிரிநாதர் தேவலோகம் சென்று பாரிஜாத பூவை பறித்து வர வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டளையிட சொல்றாரு. மன்னரோட கட்டளையாச்சே, மறுக்க முடியுமா? அதனால அருணகிரிநாதர் தன்னோட உயிரை ஒரு கிளியின் ரூபத்துல வச்சுட்டு தன்னோட உடலை திருவண்ணாமலை கோபுரத்துல கிடத்திட்டு தேவலோகம் நோக்கி பறந்து செல்றாரு. இதுதான் அருணகிரிநாதரை பழிவாங்க சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு நினைச்ச சம்பந்தாண்டான் அருணகிரிநாதரோட உடலை எரிச்சிடுறாரு. கிளியின் ரூபத்தில் பாரிஜாத மலரை பறித்து வந்த அருணகிரிநாதர் தன் உடல் இல்லாததை கண்டு என்ன பண்றதுன்னு தெரியாம திகைச்சு நிற்கிறார்.